நம்ம சியான் விக்ரமின் சம்பளம் குறித்து புதிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. அது குறித்து விரிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். நடிகர் விக்ரம் கடைசியாக தங்கலான் படத்தில் நடித்தாரு. ரஞ்சித் இயக்கியிருந்த அந்த திரைப்படம் ஓரளவுக்குத்தான் வரவேற்பை பெற்றது. அதே சமயம் விக்ரமின் நடிப்புக்கு வழக்கம் போல் பாராட்டுக்கள் குவிந்தன. தற்பொழுது அவர் அருண்குமார் இயக்கத்தில் வீர தீர சூரன் படத்தில் நடித்து முடித்திருக்கிறாரு. இந்த படம் விரைவில் வெளியாக இருக்குது. கண்டிப்பா இந்த படம் அவருக்கு மிகப்பெரிய கமர்ஷியல் ஹிட்டை கொடுக்கும் என்று ரசிகர்கள் எதிர்பார்க்கிறாங்க. சினிமாவில் ஏகப்பட்ட கஷ்டங்களை கடந்த நடிகர் விக்ரம் இப்போது தமிழ் சினிமாவின் டாப் நடிகர்களில் ஒருவராக இருக்காரு. அவரது மகன் துருவ் விக்ரமும் சினிமாவில் நடித்து வருவது குறிப்பிடத்தக்கது. விக்ரமுக்கு மிகப்பெரிய கமர்ஷியல் ஹிட் கிடைச்சு வருடக்கணக்காகி விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். இருப்பினும் அவருக்கான மவுசு இன்னமும் குறையலை. கடைசியான அவர் ரஞ்சித் இயக்கத்துல தங்கலம் படத்துல நடிச்சிருந்தாரு. ஞானவேல் ராஜா தயாரித்திருந்த அந்த படத்துல பார்வதி, மாளவிகா மோகனன் உள்ளிட்ட பலர் நடித்திருந்தாங்க. மிகப்பெரிய வெற்றியை அந்த படம் விக்ரமுக்கு பெற்றுத்தரும் என்று அவரது ரசிகர்கள் ஆவலோடு எதிர்பார்த்தாங்க. முக்கியமா ரஞ்சித்தோடு விக்ரம் முதன்முறையாக இணைந்திருந்ததால அந்த எதிர்பார்ப்பு பன்மடங்காக இருந்தது. ஆனால் படத்துக்கு சுமாரான வரவேற்பு தான் கிடைச்சது. அதற்கு காரணம் ரஞ்சித் அந்த படத்தை உருவாக்கிய விதம்தான் என்று பலரும் சொன்னாங்க. அதாவது திரைக்கதையிலும் மேக்கிங்கிலும் ரஞ்சித் கொஞ்சம் கவனத்தை சிதற வச்சுட்டாரு. படத்தை புரிஞ்சு கொள்வதற்கே ரொம்ப கஷ்டமா இருந்ததுன்னு ரசிகர்கள் ஓபனா பேச ஆரம்பிச்சாங்க. தங்கலான் படத்தை முடித்திருக்கும் விக்ரம் தற்போது வீரதீர சூரன் படத்துல நடித்திருக்கிறாரு. இப்படத்துல அவருக்கு ஜோடியாக துஷாரா விஜயன் நடித்திருக்காங்க. சித்தா படத்தை இயக்கி பெரிய கவனத்தை ஈர்த்தவர் அருண்குமார் என்பதால் இப்படமாவது விக்ரமுக்கு ஒரு கமர்ஷியல் ரீதியான ஹிட்டை பெற்றுக் கொடுக்குமா என்று அவரது ரசிகர்கள் ரொம்பவே எதிர்பார்த்து காத்திருக்கிறாங்க. படமானது இந்த மாத இறுதியில் வெளியாகவிருப்பதாக கூறப்படுகிறது. வீரதீர சூரன் திரைப்படத்தை முடித்துவிட்டு மண்டேலா, மாவீரன் படங்களை இயக்கி கவனம் ஈர்த்த மட்டோனாசுவின் இயக்கத்தில் ஒரு படத்தில் நடிக்க கமிட் ஆகி இருக்கிறாரு. மேலும் சில இயக்குனர்களிடம் கதை கேட்டு ஓகே சொல்லியிருப்பதாகவும் அது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அடுத்தடுத்து வரலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுது. இந்நிலையில விக்ரமின் சம்பளம் குறித்து புதிய தகவல் வெளியாகி இருக்கிறது. அதன்படி அவர் 50 கோடி ரூபாய் சம்பளமாக பெற முடிவெடுத்திருப்பதாகவும் அதற்கு தயாரிப்பாளர்களும் ஒத்துக்கொண்டிருப்பதாகவும் கூறப்படுது. இதனை கேள்விப்பட்ட ரசிகர்கள் 50 கோடி ரூபாய் சம்பளம் பெற இத்தனை வருடங்கள் ஆகிவிட்டதா என்று கேள்வி எழுப்பி வராங்க. This video is sponsored by BuyMote mobile app. இந்த BuyMote mobile app அப்படிங்கிறது ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் ஆப். இந்த ஆப்ல உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து கிராசரி ஐட்டம்ஸும் மற்ற ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட்டை காட்டிலும் இதுல விலை கம்மியா கிடைக்கும். இதுல நீங்க பை பண்ற எந்த ஒரு பொருளா இருந்தாலும் அந்த பொருள் வித்தின் 5 daysல உங்கள் வீடு தேடி வரும். இந்த BuyMote மொபைல் ஆப் ஆண்ட்ராய்டு பிளே ஸ்டோர்லயும் இருக்கு, ஐபோன் ஆப் ஸ்டோர்லயும் இருக்கு. கண்டிப்பா இந்த ஆப்பை நீங்க டவுன்லோட் பண்ணி ஒரு வாட்டி யூஸ் பண்ணி பாருங்க, ரெக்ரெட் பண்ண மாட்டீங்க. பிகாஸ் நம்ம ஒவ்வொரு மாசமும் மளிகை செலவு என்பது அத்தியாவசியமான ஒன்று. அந்த மளிகை பொருட்களை இந்த ஆப்ல நம்ம வாங்குறது மூலியமா ஒரு சிக்னிஃபிகண்டான ஒரு அமௌண்ட் நம்மளால மாசம் நம்ம சேவ் பண்ண முடியும். ஆல்மோஸ்ட் எல்லா விதமான கிராசரி ஐட்டம்ஸும் இந்த ஆப்ல இருக்குது. அதனால நீங்க இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க. இந்த ஆப்போட டைரக்ட் டவுன்லோட் லிங்க்கும் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பேஜ்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் பல சினிமா செய்திகளை தெரிந்து கொள்ள நம்ம சினிமா ஜங்கி யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.